இப்போ யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்காக போகிற இந்த இஃபா சிக்கன் தான் நம்ம நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வீட்டிலே செய்யலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய லெக் பீஸ் எடுத்துகிட்டு இல்லாட்டி போன்லெஸ் கூட எடுத்துக்காங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து மசாலா வந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் வந்து தயிர், அதோட வந்து 1 டீஸ்பூன் வந்து வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனில் வந்து மசாலா சேர அளவுக்கு நல்லா வந்து சிக்கனில் வந்து மசாலா நல்லா கோட் பண்ணணும். நல்லா கோட் பண்ணிவிட்டு அது 4 மணி நேரம் அப்படியே வந்து ஊறட்டும். இப்போ வந்து நல்லா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கனமான கடாய் எடுத்துக்காங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டரை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம எடுத்த மசாலா ஆட் பண்ண சிக்கனை வந்து அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த கேப்பில் வந்து ஒரு சின்ன குட்டி பவுலில் வந்து மில்க் எடுத்துக்காங்க. அதோட வந்து சீஸு, அதோட வந்து மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி இப்போ எடுத்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு திக்காக வந்துடும். அது ஒரு பவுலில் மாற்றிடுங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி போடுங்க. 2 பக்கெட்டு நல்லா பேக் ஆகி எடுக்கணும். நல்லா சிக்கன் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல க்ரீமு, சீஸ் அதை வந்து இதில் மேலே ஊற்றிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அந்த சிக்கனோட அந்த வந்து சீஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் இப்போ எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு மெயின் வந்து சிக்கன் வந்து மசாலா 4 மணி நேரம் ஊறினா தான் அதோடய டேஸ்ட்டுமே கிடைக்கும். இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கு மேலே வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் டைம் ட்ரை லீவ்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஆரிகனோ கூட ஆட் பண்ணுங்கள். இதோட வந்து மைனஸ் இல்லாட்டி பரோட்டா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.